So types of audit. So audit le different types இருக்கு. Fine. So what are the types of audit அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். Like audit என்னங்கிறது நம்ம பார்த்தோம். Fine. So அந்த financial statements எல்லாம் அனலைஸ் பண்ணணும், அது ப்ராஃபிட் ஓரியன்டடா இருக்கணுமோ இல்லையோ, என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கலாம், என்ன லீகல் ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம், பட் இட் ரெக்வயர்ஸ் ஆடிட் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பொட்டிக் வைக்கிறேன். நான் கண்டிப்பா அதுக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி எல்லா ஆடிட் ரூல்ஸ்லயும் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணுமா? ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கிறேன், இல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், பண்ணணும். How do you define that you have to do or you need not do? Under which law you are saying that I should do it, I should not do it? So உங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. Like companies it usually comes under Companies Act. So Companies Actல it says that every company should be audited. So அது போயிடுவீங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ ஆடிட் பண்ணுவீங்க? இட் மே பி பிசினஸ், அவங்க பிசினஸ் பண்ணா இல்ல சேலரிட் எம்ப்ளாயா இருக்கலாம், இல்ல லைக் ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூ ஹேவ் ஸ்டடிட் ரைட், கேபிட்டல் கெயின் பண்ற லைக் வீடு வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஷேர்ஸ் வாங்கி விற்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்குலாம் எப்பப்பா மேண்டேட்டரி ஆடிட்? இல்ல அவங்களுக்குலாம் ஆடிட்டே பண்ண வேண்டாமா? which law explains its limit? அந்த லிமிடேஷன் எந்த லால நீங்க படிச்சிருக்கீங்க? இன்கம் டாக்ஸ் லாஸ் 44AA 44AB, compulsory maintenance of books of accounts, compulsory audit of books of accounts, AAAB படிச்சிருக்கீங்க இல்லையா? So if it comes under law, that will be audit required under law. So என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிக்கு ஆடிட் லா படி நீங்க செய்யணுமோ that should correspond with the law which is being set. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் நான் ஆடிட் பண்றேன் அப்படின்னு கம்பெனியை ஆடிட் பண்றேன்னா what is given in Companies Act that has to be followed as such. You cannot define any like அந்த ஸ்கோப்பை you cannot define. Scope is given under company law. நான் அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறேன், no. Companies Act மீறி you cannot give your own rule, correct? So அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ that has to be followed strictly. Okay, fine. நான் எந்த லிமிட் குள்ளேயும் வரல, ஐ எம் நாட் அ கம்பெனி, 44AA குள்ள வரல, 44AB குள்ள வரல, என்னோட இன்கமும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, லைக் அந்த சீலிங் லிமிட்லாம் தாண்டல, இப்போ நான் ஆடிட் பண்ணணும். ஐ மை செல்ஃப் விஷ் எனக்கு நான் என்னோட பர்டிகுலர் என்டிட்டியை வந்து ஆடிட் பண்ணா நல்லா இருக்கும்னு நானும் நினைச்சுக்கிறேன். இப்போ நான் ஆடிட் பண்ணலாமா? பண்ணலாம், பட் that will be called as voluntary கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஸோ ஆடிட் லா படி வந்துருச்சுன்னா ஏன் இஷ்டம் நீங்க சொல்ல முடியாது, அதை கண்டிப்பா லா படி நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். பட் if it doesn't come under that particular law, you can voluntarily go for audit. ஸோ அவங்களும் என்ன பண்ணலாம், ஆடிட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி தான் இல்லையா, அப்புறம் எதுக்கு நான் பண்ணணும்? டு நோ வேர் இஸ் ஸ்டாண்ட், நான் ப்ராஃபிட் பண்றேனா இல்லை எனக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கா எல்லாம். ஸோ லைக் ப்ராஃபிட்னா அது ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா, எந்தெந்த இடத்துல நான் மிஸ் பண்றேன், எந்தெந்த இடத்துல எனக்கு தேவையில்லாம லாஸ் ஆகுது, கம்பெனி என்னோட என்டிட்டி ப்ராப்பரா ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐ கேன் கோ ஃபார் வாலண்டரி ஆடிட். இன்னொரு கேட்டகரி இருக்கு கவர்மெண்ட் ஆடிட், அதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அடுத்த இருக்க சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ ஒரு ஆடிட்டரோட டியூட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே எங்க உங்களுக்கு ப்ராப்பரா டிஃபைன் ஆகும்? கம்பல்சரி ஆடிட்ல டிஃபைன் ஆகும். வாலண்டரி ஆடிட்ல இப்போ நான் வாலண்டரி ஆடிட் பண்ண போறேன், ஸோ அந்த என்டிட்டிக்கு எனக்கு என்ன அக்ரிமெண்ட் அதை மட்டும் தான் நான் ஆடிட் பண்ணுவேன். அங்கே நான் எப்படி வேணாலும் என் ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் when it comes under compulsory audit, you cannot define your scope. நீங்க என்ன பண்ணணுங்கிறது it will be given in your Companies Act. ஸோ இப்போ CA எக்ஸாம் இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க எங்க எக்ஸாம் எழுதணும். 30 MCQனா 30 MCQ, 70 டிஸ்கிரிப்டிவ், 70 மார்க்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ். இப்போ I am going to give you a test. I can have my own rules la. I can give you test for 100 MCQs also. I can give you test for descriptive for entire 100 marks. That is my wish. Voluntary na வைக்கிற test எப்படி வேணாலும் வைப்பேன். But when it is mandatory, you have to abide by the rules. Fine. So
So that is what being discussed here. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, கிளப் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வேற மாதிரி ஆடிட் பண்ணணும், அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் இருக்கு வேற மாதிரி ஆடிட் பண்ணணும், ப்ராஃபிட் டிவிடெண்ட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் படிப்போம். ஆல் தீஸ் வில் பி டிஸ்கஸ்ட் லேட்டர். ஃபைன். So no two persons are same, like you cannot criticize anybody. இது இந்த பேசிக் திங்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ த ஸ்டோரி which is given. இந்த பேஜ்ல கொடுக்கறது லைக் ஒரு பேசிக் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. Please go through that alone. This is all about types of audit. So what are the types of audit we have?